ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம சாந்தோக்கிய உபநிஷதம் பார்க்குறோம். இப்போ இது ஒரு சாமகான அடிப்படையில இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வருவதனால, இங்க ரிக்கு மந்திரங்கள் எல்லாம் சாம மந்திரங்களாக மாற்றப்பட்டு, அந்த ராகத்தோட நாம இத கையாளணும் அப்படிங்கிறத இங்க மகான்கள், ரிஷிகள் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அதற்கான தேவதைகளையும் உபாசனை பண்ணிட்டு அந்த தியானத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஓம்கார சாண்டிங் ஒரு 3 முறை செஞ்சுட்டு மனசு அமைதிக்கு கொண்டு போயிட்டு நம்ம இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணலாம்னு பார்க்குறேன். இப்போ அந்த ஓம் சாண்டிங்ல இப்போ நான் லேப்டாப்ல பண்ணா என்ன ப்ராப்ளம்னா, வாய்ஸ் ஃபுல்லா வர மாட்டேங்குது. ஏதோ மைக்கு அது பாதி வாய்ஸை சாப்பிட்டுடுது. நான் உங்ககிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கடைசி வார்த்தை உள்ள போயிடுது. அதை நான் திருப்பி ரெக்கார்டிங்ல பிளேபேக் பண்ணி கேட்கும்போது தான், நான் பேசிட்டு இருக்கிற வாய்ஸ்ல கடைசியா வர்ற வார்த்தை முழுங்கிடுது இந்த லேப்டாப். ஸோ அதை ஒரு சர்வீஸ் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதே மொபைல்ல பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் இல்ல, கரெக்டா வருது. அப்ப அதனால இந்த ஓம் சாண்டிங்கை நான் இப்ப ஓம் நீங்க சொன்னேன்னா உங்களுக்கு வாய்ஸ் உள்ள போகும். பட் நான் வேணா பண்ணி காட்டுறேன், நீங்களே சொல்லுங்க. ஓ இது எப்படி கிளியரா வந்ததுங்களா, உள்ள போயிடுச்சா? பிரேக் ஆகுது. அது ஓம்ல பாதி சாப்பிடும், அப்புறம் மீதி கொஞ்சோண்டு தான் வெளியே வரும். நடுவுல கட் ஆயிடுது. ஆமா, அது இந்த லேப்டாப் கம்ப்ளைண்ட். ஏதோ அதாவது இது ஸ்டீரியோ மோட்ல அந்த மைக் எடுத்துக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ அதனால நெட்வொர்க்கா இல்ல, நெட்வொர்க் அதே மொபைல்ல பண்ணா கிளியரா இருக்கு. அதுதான் சொல்றேன், மொபைல் ரிசீவர் கிடையாது, அது லேப்டாப்புக்கு ரிசீவ் பண்றாங்க கம்மியா இருக்குங்கிறீங்க. ஸோ மேபி லேப்டாப் கிடையாது, நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் தான். பார்த்தேன். அதான் வீடியோவும் பார்க்கும்போது எல்லாம் பஃபர் ஆகுது, கம்ப்ளீட் பஃபர் ஆகுது. அன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம எடுத்தோம் இல்லையா, கம்ப்ளீட் பார்க்கவே முடியல, எல்லாம் பஃபர் தான். பார்க்கலாம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் வழியா போலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ ரெக்கார்டிங் வரும்போது நம்ம லைவ் யூடியூப் போய் பார்க்கலாம். ஆமா, டைரக்டா லைவ் யூடியூப் போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். பட் இப்ப டெலிகிராம் அவ்வளவு தூரம் வீடியோக்கு ஒர்க் அவுட் ஆகல. நான் பார்த்துட்டேன். டெலிகிராம் இந்த ஆப், இந்த சாஃப்ட்வேர் இன்னும் அப்டேட் பண்ணணும். அந்த அளவுக்கு பிரயோஜனமா இல்ல வீடியோவுக்கு. பட் ஆடியோவுக்கு நல்லா இருக்கு. யூடியூப் மட்டும் நம்ம ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வீடியோல. சரி, இப்போ யார் ஓம்கார சாட்டிங் பண்றீங்க நம்ம குரூப்ல? நம்ம ஏற்கனவே மாஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, சகுந்தலா அம்மா இருக்காங்க, கல்யாணி அம்மா இருக்காங்க. யாராவது பண்றீங்களா? ஓம்காரம் 3 தடவை சாண்ட் பண்ணணும். பண்ணுங்க. ஆமா, 3 டைம்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு கான்சென்ட்ரேஷனுக்கு வரும். நன்றி. இப்போ நம்ம பார்க்குற உபநிஷதம் சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இதுல கடந்த வகுப்புகள்ல
முதல் அத்தியாயத்துல 10 பகுதிகள் நம்ம பார்த்து முடிச்சோம். அந்த 10வது பகுதியில வந்து உசஸ்தி அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் அரசன் நடத்துகின்ற யாகசாலைக்கு போனாரு. ஒரு கதை பார்த்துட்டு இருந்தோம். அந்த கதையில அவர் யாகசாலைக்கு போன உடனே அங்க வந்து 3 விதமான புரோகிதர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவங்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய வேள்வியினுடைய பெயர்கள் என்ன அப்படின்னா, பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிகாரம் அப்படின்னு 3 விதமான வேள்வி முறைகளை அவர்கள் வந்து அரசனுக்காக செய்து கொடுப்பதற்காக புரோகிதர்களா அங்க வந்து அமர்ந்திருக்காங்க அந்த வேள்வி சாலையில. அப்ப அவர்கள் வேள்வியை தொடங்குவதற்கு முன்னாடி அந்தந்த வேள்வி சம்பந்தப்பட்ட புரோகிதர் வந்து அந்த வேள்வி மந்திரங்களை தொடங்கணும். அந்த வேள்வி மந்திரங்களை தொடங்குவதற்கு முன்னாடி அந்த வேள்விக்கான பிரதான தேவதையை வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம தொடங்கணும். அப்பதான் அந்த வேள்வி வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறத யார் சொல்றா? உசஸ்தி வந்து சொல்றார். அப்ப உசஸ்தி என்ன சொல்றாருன்னா, இந்த பிரஸ்தாவம் அப்படிங்கிற வேள்வியை நடத்தக்கூடிய பிரஸ்தோத்ரு அப்படிங்கிற புரோகிதர் கிட்ட வந்து நீங்க உங்களுடைய வேள்வி நடத்துவதற்கான பிரதான தேவதையை வழிபாடு பண்ணிட்டு மந்திரத்தை நீங்க சொல்லணும். அப்போ உங்களுடைய தேவதை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு பிரஸ்தோத்ருக்கு தேவதையே தெரியல. அதே மாதிரி உத்கீத பக்தியை பாடுகின்ற உத்காத்ரு கிட்ட கேட்கிறாரு. நீங்க உத்கீதம் அப்படிங்கிற ஒரு வேள்வியை நடத்த வந்திருக்கீங்க. அப்ப நீங்க பாடுகின்ற அந்த பக்தி பாடலுக்கு அந்த சாமகானத்திற்கான உங்களுடைய தேவதை என்ன அப்படின்னு கேட்கும்போது உத்காத்ருவுக்கும் தெரியல. உத்காத்ருங்கிற புரோகிதருக்கும் தெரியல. அப்புறம் பிரதிகார வேள்வியை செய்யக்கூடிய பிரதிகர்த்ரு அப்படிங்கிற புரோகிதர் கிட்ட நீங்க வந்து எந்த தேவதையை வச்சு செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது அவருக்கும் தெரியல. அப்ப இந்த 3 பேருக்குமே தேவதையை அறியாமல் வந்து இந்த யாகத்தை பண்ண உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்றாரு, நீங்க வந்து இந்த தேவதையை அறியாமல் இதை செய்தாயானால் உனது தலை வீழ்ந்து விடும் அப்படின்ட்டு உசஸ்தி சொல்லிடுறாரு. அப்ப உசஸ்தி சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட 3 பேருமே அந்த வேள்வியை நடத்தாமல் அந்த சாமகான பாடலை பாடாமல் அப்படியே மௌனமாக அமர்ந்து விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வேள்வியை நாம நடத்துறதா இருந்தா வேள்விக்கான அதிஷ்டான தேவதைய நாம கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த வேள்வியை நம்ம தொடங்கணும். அப்பதான் அந்த வேள்வி வந்து முழு பலனை அடையும் அப்படிங்கறத இங்க மகான்கள் சொல்ல வராங்க. அப்ப அந்த தேவதை தெரியாம நாம அந்த வேள்வியை நடத்தணும் அப்படின்னா அது பலனை தராது. அந்த வேள்வி வந்து முழுமையாக நிறைவு பெறாது என்பதாக கடந்த 10வது பகுதியில நம்ம பார்த்து முடிச்சோம். அப்போ தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொண்ட அந்த 3 அப்படியே மௌனமாய் அமர்ந்து விட்டார்கள் என்பதாக கதை வந்து நிறுத்தப்பட்டது. இப்ப நம்ம முதல் அத்தியாயத்தினுடைய 11வது பகுதிக்குள்ள வந்திருக்கோம். 11ஆம் பகுதி. இப்ப மொத்தம் வந்து இந்த முதல் அத்தியாயத்துல 13 பகுதிகள் இருக்கு. 11, 12, 13 நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். முதல் அத்தியாயத்தை இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப 11வது பகுதியில அந்த விடுபட்ட தேவதைகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவதை தியானம் என்பதாக தொடங்குது. அப்ப எங்க மன்னன் வந்து இந்த விஷயத்தை பார்க்கறான். என்னடா இது, நம்ம எவ்வளவு பெரிய வேள்வியை தயார் பண்றதுக்காக வந்து புரோகிதர்களை வரவழைச்சிருக்கோம், யாகசாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வேள்வியில வந்து உட்கார்ந்து இருக்கிற புரோகிதர்களுக்கு வந்து தேவதை தெரியலையே, இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லிட்டு யாகசாலத்தில் நேருகின்ற குறையை வந்து யாரோ ஒரு மனிதன் வந்து சுட்டி காட்டுறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா மன்னன் வந்து அந்த உசஸ்திய பார்த்துட்டு அவரிடத்துல உற்சாகமாக பேசத் தொடங்குகிறான். அதுதான் இந்த 11வது பகுதியினுடைய முதல் மந்திரம். அந்த மந்திரத்தை படிச்சுட்டு அதுக்குண்டான கதையினுடைய விளக்கத்தை நான் அப்படியே கொடுத்துட்டு வரேன். அந்த முதல் மந்திரம் என்ன அப்படின்னா, அத ஹைனம் யஜமான உவாச்ச பகவந்தம் வா அகம் விவிதிஷானி இதி உசஸ்திரஸ்மி சாக்ராயண இதி ஹோவாச்ச. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த மன்னன் கேட்கிறான், யாகத்தின் எஜமானனாக இருக்கின்ற மன்னன் உசஸ்தியிடம், ஐயா நீங்கள் யார், இந்த யாகசாலைக்கு புதியதாக வந்திருக்கிறீர்களே, நான் தங்களை பற்றி அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து உசஸ்தி இடத்துல கேட்கிறார். அதற்கு உசஸ்தி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சக்கரனி மகனான உசஸ்தி ஐயா அப்படின்னு என்று இவர்கள் அந்த மன்னரிடத்திலே தெரிவிக்கிறார்.
அதாவது சக்கரர் அப்படிங்கிறவர் தான் அவருடைய அப்பா. உசஸ்தியோட அப்பா வந்து சக்கரர். அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமஸான புரோகிதர். பெரிய பெரிய மன்னர்களுக்கெல்லாம் யாகசாலைகளை வேள்விகளை நடத்தி கொடுத்த ஒரு மகத்தான பெருமை வாய்ந்தவர். அவருடைய மகன் தான் இந்த உசஸ்தி. அப்ப சக்கரரின் மகனான உசஸ்தி தான் நான் என்று இவர் வந்து மன்னனிடத்துல சொன்ன உடனே மன்னன் அடுத்தது பேசுறான். ஹோவாச்ச பகவந்தம் வா அகமேபி சர்வை ஆர்த் விஜயி பரியைஷிஷம் பகவதோ வா அகம் அவித்யா அஞ்ஞான வர்ஹிசி. இங்க என்ன கேட்கிறாருன்னா, அந்த உசஸ்தியினுடைய பெருமைகளை பற்றி மன்னன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். ஏன்னா இவர் சக்கரவர்த்தியினுடைய மகனாக ஒருத்தர் இருக்காரு உசஸ்தின்ட்டு. அவர் வந்து அவங்க அப்பா மாதிரியே நல்ல வேள்விகள் எல்லாம் சிறப்பா செய்யக்கூடியவரு, நல்ல ஒரு புரோகிதரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு அவரால கண்டுபிடிக்க முடியல அந்த மன்னனால. அவரை தான் தேடி பார்த்திருக்கான். கிடைக்கலங்கிறதுனால வேற 3 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த வேள்வியை நடத்த தொடங்கி இருக்கான். அப்ப நான் எதிர்பார்த்த அந்த உசஸ்தியே இங்க வந்திருக்காரா அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே மன்னனுக்கு ஒரு மகிழ்ச்சி கூடுது. பரவாயில்லையே, நான் யாரை தேடிக்கிட்டு இருந்தனோ அவரே நம்மை தேடி இங்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மகிழ்ச்சியோட, ஐயா நான் இந்த யாக கிரியைகளுக்காக நான் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். தாங்கள் கிடைக்காததனால்தான் நான் இவ்வாறு மற்றவர்களை நியமித்தேன் என்று அரசனானவன் அந்த உசஸ்தியிடம் தெரிவிக்கிறான் என்பதாக இந்த 2வது பாடல் சொல்ல வருது. அடுத்தது 3வது பாடல்ல பகவாகம் ஸ்வேவ மே சர்வைஹி ஆர்த் விஜய்ஹி இதி ததேத்யத தர்ஹேத ஏவ சம திருஷ்டாஹ துவ தாம் யாவத்து ஏப்யோ தனம் தத்யாக தாவன் மமதத்யா இதி ததேதி யஜமான உவாச். இங்க என்ன பண்றான், இந்த மாதிரி மன்னன் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு மீண்டும் என்ன சொல்றாரு மன்னர்னா, நீங்கள் ஐயா உசஸ்தி ஐயா, நீங்களே எனக்காக தாங்களே இந்த யாக கிரியைகள் அனைத்தையும் முன்னின்று நடத்தி தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறான். மன்னன் வந்து அந்த உசஸ்திய ஒரு தலைமை பிரம்மாவாக நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டும் என்று கேட்கிறான். ஏன்னா ஒரு யாகத்தை வந்து யார் முன்னின்று நடத்துகிறார்களோ அவர் தான் தலைமை புரோகிதர். அவருக்கு பேர் வந்து பிரம்மா. அவருக்கு கீழே வந்து மற்ற புரோகிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி உத்காதா, இந்த மாதிரி வேற வேற பேர்ல இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து இப்போ உத்காதா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு கீழே வந்துருவாங்க இல்லையா? அந்த நிலையில இப்போ இவன் முன்னின்று நீங்களே நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே இவன் உசஸ்தி என்ன சொல்றான், அப்படியே ஆகட்டும் ஐயா, இனி இந்த பாடகர்களே என் அனுமதியுடன் இந்த யாகத்திற்கு பாடட்டும். ஆனால் ஒன்று, இவர்களுக்கு எவ்வளவு வெகுமதி அளிப்பீர்களோ அவ்வளவு வெகுமதி நீங்கள் எனக்கும் தர வேண்டும் என்று இந்த உசஸ்தி மன்னனிடத்துல கேட்கிறான். ஏன் இப்படி கேட்கிறான் அப்படின்னா, உசஸ்தி வறுமையில் இருக்கான். உசஸ்திக்கு வந்து காசே கையில இல்ல, ரொம்ப ஏழையாட்டான். அந்த ஊர்ல வந்து பொருளாதாரமே இல்ல, வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு யானைப்பாகன் இடத்துல இருந்து ஒரு உளுந்து வடையை வாங்கி சாப்பிட்டவன். இப்ப ராஜா கிட்ட வந்திருக்கிறது எதுக்காகன்னா, ஏதோ நம்ம ஒரு வேள்வியை பண்ணினோம்னா ராஜா வந்து ஏதோ ஒரு தட்சணை கொடுப்பாரு, அந்த தட்சணை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ராஜா கிட்ட வந்திருக்கிறான். இப்ப இந்த ராஜா வந்து நீங்களே முன்னின்று நடத்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உசஸ்திக்கு என்னன்னா, எங்க வந்து என்ன இந்த முன்னிறுத்தி யாகத்தை செய்ய சொல்லிட்டு என்ன கண்டுக்காம விட்டுருவாரோ, மற்ற 3 பேருக்கு மட்டும் தட்சணை கொடுத்துருவாரோ, எனக்கு கொடுக்க மாட்டாரோங்கிற ஒரு பயத்தினால, மன்னா அப்படியே ஆகட்டும், ஆனால் இந்த பாடகருக்கு எந்த அனுமதியோட நீங்க இந்த யாகத்துக்கு அந்த வெகுமதி அளிப்பீர்களோ அந்த அளவுக்கு வெகுமதி எனக்கும் நீங்கள் தர வேண்டும் என்பதாகவே மன்னனிடத்துல இந்த உசஸ்தி கேட்கிறான். அதற்கு மன்னனும் ஒப்புக்கொள்கிறான். அடுத்த பாடல் 4வது பாடல். அது ஹைனம் பிரஸ்தோதா உபசாத பிரஸ்தோத்தர்யா தேவதா பிரஸ்தாவம் அன்வாயத்தா தாம் சேத வித்வான் பிரஸ்தோஸ்யசி மூர்தா தே விபதீஸ்ய தீதி மா பகவான் அவோச்சத் கதமாச்சா தேவதேதி. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அதன் பிறகு இந்த பிரஸ்தோதா அப்படிங்கிறவர் வந்து உசஸ்தியை பார்த்து, ஐயா தாங்கள் என்னிடம் இந்த பிரஸ்தாவத்தின் தேவதையை அறியாமல் இந்த பிரஸ்தாவத்தை பாடினால் உன் தலை வீழ்ந்து விடும் என்று கூறினீர்கள். அப்போ அந்த தேவதை யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இந்த 4வது பாடல்ல வந்து இப்ப பிரஸ்தோதா என்ன பண்றாருன்னா, அந்த உசஸ்தியை பார்த்து, நீங்க வந்து இந்த யாக வேள்வி நடத்துவதை தொடங்குவதற்கு முன்னாடி இந்த தேவதை தெரிஞ்சுதான் கேட்டீங்க, எனக்கு தெரியல, ஆகவே நீங்களே அந்த தேவதையை யாருன்னு சொல்லுங்களேன், அதை அறியாமல் நான் பாடிட்டேன்னா என்னுடைய தலை வீழ்ந்து விடும் என்று வேற கூறினீர்கள், ஆகவே அந்த தேவதை யார் அப்படின்னு கேட்கிறான். அதற்கு உசஸ்தி பதில் சொல்வதுதான் இந்த 5வது பாடல். பிராண இதி ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணம் ஏவா பிசம் விசந்தி பிராணம் அபியுஜிஜ்ய ஹதே கைஷா தேவதா
பிரஸ்தாவம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் பிரஸ்தோஷ்யோ மூர்த்தா தே வியபதிஸ்ய ததா உக்தஸ்ய மயேதி. இங்க என்ன சொல்றாங்கன்னா, உசஸ்தி சொல்றார் பிரஸ்தாவிடம், அந்த தேவதை வேறு யாரும் இல்ல, பிராணன் அப்படிங்கிறார். அதாவது பிரஸ்தோதாவுடைய அதிஷ்டான தேவதை வந்து பிராணன். பிரஸ்தோதா வந்து அந்த பாடலை பாடுவதற்கு முன்னாடி பிராணனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த பாடலை பாடணும். அப்ப அததான் இங்க சுட்டி காட்டுறார். உயிர்கள் அனைத்தும் அந்த பிராணனிலிருந்தே தோன்றுகின்றன, பிராணனிலேயே ஒடுங்குகின்றன. ஆகவே பிராண தேவதையே பிரஸ்தாவத்தின் தேவதை. இந்த தேவதையை அறியாத நிலையில் நான் காரணத்தை கூறிய பிறகும் நீ பாடியிருந்தால் உன் தலை வீழ்ந்திருக்கும் என்று இங்க உசஸ்தி 5வது பாடலிலே தெரிவிக்கிறார். அதே மாதிரி அடுத்தது உத்காதா ஒரு கேள்வி எழுப்புறார். அது 6வது பாடல். அத ஹைனம் உத்காதா உபசாத உத்காதரியா தேவதா உத்கீதம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் உத்காத்யசி மூர்த்தா தே விபதிஸ்யதீதி மா பகவான ஓஷத் கதமாஷா தேவதேதி. அதன் பிறகு உத்காதா உசஸ்தியை அணுகி, ஐயா, தாங்கள் என்னிடம் உத்காதா உத்கீதத்தின் தேவதையை அறியாமல் நீ உத்கீதத்தை பாடினால் உன் தலை வீழ்ந்து விடும் என்று என்னிடத்திலே கூறினீர்கள். அந்த தேவதை யார் என்று கேட்டார். இப்ப எப்படி இவரு கேள்வி கேட்டார், பிரதோஸ்தா பிரஸ்தாவத்தினுடைய தேவதை வந்து யாரு? பிராணம். இப்ப உத்கீதத்தினுடைய தேவதை யாருங்கிறது அடுத்தது இவர் சொல்ல போறார். இவர் வந்து கேட்கிறார், உத்கீதத்தினுடைய தேவதை யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு இப்போ 7வது பாடல்ல உசஸ்தி பதில் சொல்றார். ஆதித்ய இதி ஹோவாச்ச சர்வாணி ஹவ இமானி பூதானி ஆதித்யம் உச்சைஹி சந்தம் காயந்தி சைசா தேவதா உத்கீதம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் உதகாஸ்யா மூர்த்தா தே வியபதிஸ்ய ததோகத்ய மயேதி. அதற்கு உசஸ்தி உத்காதாவிடம் அந்த தேவதை சூரியன் என்று கூறினார். அப்போ இங்க உத்காதாவுடைய அதிர்ஷ்டான தேவதை வந்து சூரியன். அங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த பிரஸ்தோதாவினுடைய அதிர்ஷ்டான தேவதை வந்து பிராணன். இப்ப இவர் வந்து இங்க உத்காதாவுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படின்னா, உயிர்கள் அனைத்தும் உதித்தெழுகின்ற சூரியனை பாடி போற்றுகின்றனர். சூரியனே உத்கீதத்தின் தேவதை. இந்த தேவதையை அறியாத நிலையில் நான் இவ்வாறு கூறிய காரணத்தை கேட்டும் நீ பாடியிருந்தால் உன் தலை வீழ்ந்திருக்கும் என்று இங்கே இவர் சொல்றார். கிட்டத்தட்ட இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரிதான் கேள்வி பதில் வரும். ஏன்னா தேவதைகளை பற்றி இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அவர்கள் கேள்வியை கேட்கிறாங்க. அப்படிதான் இந்த பகுதி வந்துட்டு இருக்கு. அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, பிரதிஹர்த்தா, அவரு கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அத ஹைனம் பிரதிஹர்த்தா உபசாத பிரதிஹர்த்தர்யா தேவதா பிரதிகாரம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் பிரதிஹரிஸ்யசி மூர்த்தாதே விபஸ்யதீதி மா பகவான் அவோச்சத் கதமாச தேவதேதி. அதன் பிறகு பிரதிகர்த்தா உசஸ்தியை அணுகி, ஐயா, தாங்கள் என்னிடம் பிரதிகர்த்தாவின் தேவதை அறியாமல் நீ பிரதிகாரத்தை பாடினால் உன் தலை வீழ்ந்துவிடும் என்று கூறினீர்களே, அந்த தேவதை யார் என்று இவர் கேட்கிறார். அதற்கு 9வது பாடல்ல மீண்டும் உசஸ்தி பதில் சொல்றார். அன்னமிதி ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதானி அன்னமேவ பிரதிகர மானானி ஜீவந்தி தைசா தேவதா பிரதிகாரம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் பிரத்யஹரிஸ்யோ மூர்த்தா தே வியபதிஸ் ததோக்தஸ்ய மயேதி அப்படின்னு 2 முறை சொல்றார். அதற்கு உசஸ்தி பிரதிகர்த்தாவிடம் உணவு என்று சொல்கிறார். இப்ப பிரதிகர்த்தாவுடைய தேவதை யாருன்னா உணவு. ஏற்கனவே பார்த்த உத்காதாவுடைய தேவதை வந்து சூரியன், பிரஸ்தோதாவினுடைய தேவதை வந்து பிராணன். இந்த மாதிரி 3 தேவதைகளை இவர் இப்போ சொல்லிடுறாரு. 3 பேர் யார் யாரு அப்படிங்கிறத காட்டி கொடுத்துறாரு உசஸ்தி. அப்ப இப்ப இவங்க 3 பேரும் தான் வேள்விக்கு வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் வேள்வியினுடைய அதிஷ்டான தேவதை தெரியல. அப்ப இப்ப வந்து அந்த வேள்வியினுடைய விவரத்தை இங்க வந்து உசஸ்தி கொடுக்குற மாதிரி இங்க வந்து இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த வேள்வி சாலையில வேள்விகள் நடத்துகின்ற புரோகிதர்களுக்கு அந்த அதிஷ்டான தேவதையை தெரிஞ்சுதான் அந்த வேள்வியை நடத்தணும். அதிஷ்டான தேவதை தெரியாம வேள்வி நடத்தக்கூடாது. ஆகவே அந்த வேள்வி பற்றிய விவரங்களை அந்த காலத்திலேயே வந்து குருகுல கல்வியில இது மாதிரி கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு கலந்துரையாடல் பகுதி மாதிரி கொடுத்து அவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியுது.
அப்ப இந்த நிலையில இப்ப இவங்க 3 பேரும் 3 விதமான தேவதைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில 11வது பகுதி இப்ப நிறைவு பெறுது. இப்ப அடுத்தது 12ஆம் பகுதி நம்ம தொடங்குறோம். இந்த 12வது பகுதி என்ன பேசுது அப்படின்னா, வேதகால வாழ்க்கையை பிரார்த்தனை அடிப்படையாக கொண்டதாக பார்க்க முடிகிறது. ஏன்னா இங்க எல்லாமே பிரார்த்தனை தான். இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையினுடைய அடிப்படை உணவு, உடை போன்ற அத்தியாவசிய தேவைகள், அப்புறம் மனிதன் வாழ்வதற்கான பாதுகாப்பு தேவைகள் என்று அனைத்திற்கும் மனிதன் இறைவனை பிரார்த்தனையை செய்தே நாடினான் என்று பார்க்க முடிகிறது. அப்ப உணவிற்காக சூரியனை நோக்கி உத்கீதத்தை பாடுவது பற்றி இப்ப இனிவரும் பகுதி கூற இருக்கிறது. இந்த 12வது பகுதி சூரியனுடைய உபாசனையில உத்கீதம் எவ்வாறு பாடப்படுகிறது என்ற நிலையிலே மந்திரங்கள் வரப்போகுது. அப்ப இந்த உத்கீதத்தை பாடுவதை சூரியனை நோக்கி பாடுவதற்கு இங்க என்ன பண்றாங்கன்னா, நாய் ஒரு உத்கீதத்தை பாடுவதாக இங்க ஒரு கதை அமைச்சிருக்காங்க. எல்லாமே கதையில கொண்டு வந்து சொல்ல வராங்க. இங்க லாஜிக்கா பாத்தீங்கன்னா அது எப்படிங்க நாய் பாடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கும். ஆனா இங்க ஒரு தேவதை நாய் வடிவில பாடி அதை ஒரு பகன் அப்படிங்கிற ஒருவனுக்கு அந்த உத்கீத தியானத்தை கற்றுக் கொடுப்பதாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. இது 12வது பகுதியில ஒரு சின்ன கதை தான். இந்த கதை மூலமா ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப போன தடவை எப்படி 9வது 10வது பகுதியில ஒரு கதை மூலமா நமக்கு புரிய வச்சாங்களா, அந்த கதை உசஸ்தியை கொண்டு அங்க ஜாதிகளுடைய விஷயங்களையும் சொல்லி, அப்புறம் அந்த வேள்விகளுடைய விஷயத்தையும் சொல்லி, அந்த வேள்விகள் எல்லாமே கற்றுக்கொண்ட ஒரு புரோகிதருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆகவே அந்த வேள்வி சாலையில வேள்வியை நடத்துகின்ற பிரம்மா அதை கண்காணிக்கணும். அப்ப பிரம்மா அதை கண்காணிச்சு தப்பு இருந்தா தப்பை திருத்தி கொடுக்கணும். அப்படியே அவங்களுக்கு தெரியலனாலும் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த வேள்வியினுடைய பலன் எஜமானனுக்கு முழுமையாக போய் சேராது. அப்படிங்கறதெல்லாம் இப்ப இவ்வளவு வெளிப்படையா இந்த உபனிஷத்து பேசுது. அப்ப இந்த உபனிஷத்தினுடைய ஆழமான கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த வேள்வியை நடத்துகின்ற வேத விற்பனர்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கமர்ஷியல் ஆயிடக்கூடாது. இப்ப இன்னைக்கெல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேத பாடசாலையில படிக்கிற பூரா கமர்ஷியல் தான். அதே மாதிரி வேதம் படிக்கிறவங்க எப்படி அறகுறையா வேள்வி நடத்தி கொடுத்துட்டு காசு கிடைச்சா போதும்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்களே தவிர, அந்த வேள்வி எஜமானனுக்கு முழுமையான பலன் கொடுக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியா டெடிகேஷனா செய்யறது இல்ல. ஆனா இங்க இந்த வேத பாடம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும். இங்க தப்பு இருந்தா அந்த தப்பை பிரம்மா திருத்தணும். அதை என்னோ தானோ அப்படிங்கிற அந்த வேள்வியை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அந்த வேள்வியினுடைய பலன் எஜமானனுக்கு கிடைக்காது. அப்ப எஜமானன் அதை செலவு செஞ்சு அந்த வேள்வியை செய்தும் அது பலன் இல்லாம போகும். அப்ப இது மாதிரி பலன் இல்லாத வேள்விகளை செய்யறதுனால செய்கின்றவர்களுக்கும் அது மன உளைச்சலை உண்டு பண்ணும், பொருளாதார விரயத்தையும் உண்டு பண்ணும். அப்ப இது மாதிரி நிலைகள் எல்லாம் ஏற்படுவதனால என்ன நடக்கும் அப்படின்னா, மக்களுக்கு இந்த சாஸ்திரத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா இது புரோகிதர் இதை பண்ணா அது நல்லாயிடும், அதை பண்ண இதாயிடும்னு சொன்னாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சும்மா எல்லாம் ஹம்பக் பண்றாங்க, காசை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறானுங்க அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே அது பெரும்பாலும் குறைஞ்சி போயிடும். அப்ப அப்படிதான் இப்ப நம்ம வாழ்நாள்ல நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி வேள்விகள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம சமுதாயத்துல நீங்க அதிகமா வேள்விகள் ஏன் நடைமுறையில இல்லை அப்படின்னா, மக்களுக்கு இது மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. ஏன் நம்பிக்கை போகுது அப்படின்னா, இந்த வேள்வி நடத்துகின்ற வேத விற்பனர்கள் அதை முறையா செய்து கொடுக்கறது இல்ல. அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏனோ தானோ அப்படின்ட்டு காசுக்காக உட்காந்து வேள்வியை நடத்திட்டு போயிடுறாங்க. அந்த வேள்வியை நடத்துறவங்களால எஜமானனுக்கு வீண் விரயம், காசு விரயம், செஞ்சும் பலன் இல்லை. அப்புறம் 2வது அந்த மந்திரங்களை தப்பு தப்பா சொல்லும் போது அது பின்விளைவுகளை உண்டு பண்ணும். பின்விளைவுகளை உண்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வேள்வி செய்கின்றவர்களும் பாதிக்கப்படுவாங்க, எஜமானனும் பாதிக்கப்படுவான், அந்த புரோகிதர்களும் பாதிக்கப்படுவாங்க. புரோகிதருடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்படுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் இதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ காசு வந்தா போதும் அப்படின்னு செய்யக்கூடாது. அதுக்காக இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இங்க ஒரு நாய் ஒரு உத்கீதத்தை பாடுவதற்காக இங்க கதை வருதுன்னா, அந்த கதையினுடைய உள்நோக்கம் என்னங்கிறத நம்ம இங்க ஆழ்ந்து கவனிக்கணும். அது 12வது பகுதியில் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த 12வது பகுதி என்ன சொல்ல வருதுன்னா, நாய் ஒன்று இந்த உத்கீதத்தை பாட அதனிடமிருந்து பகன் என்ற ஒருவன் அந்த உத்கீதத்தை தெரிந்து கொள்வதாக இந்த கதை வருகிறது. அப்ப பகனிடம் கருணை கொண்ட ஒரு தேவதையோ அல்லது ஒரு ரிஷியோ நாயின் வடிவத்தில் இந்த தியானத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஆதிசங்கர் விளக்குகிறார். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய பாஷ்யம் எழுதின பகவான் ஆதிசங்கர்
இந்த பகுதியை எடுத்து கையாளும் போது அவருடைய விளக்க உரையில என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கேள்வி கேட்கலாம்ல, என்னங்க ஒரு நாய் வந்து உத்கீதம் சொல்லி கொடுக்குமா? அது சாத்தியமா? லாஜிக்கா செட் ஆக மாட்டேங்குது, இடிக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்ப அந்த கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுனால பகவான் ஆதிசங்கரர் என்ன பண்றாரு, அவருடைய காலத்திலேயே பாஸ்யம் விளக்க உரை எழுதும் போது இந்த நாய் வடிவத்துல ஒரு தேவதை அல்லது ஒரு ரிஷி வந்து இந்த விஷயத்தை பகன்கிறவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆக அந்த வடிவத்துல வந்து அவங்க இதை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நாய் சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டா எடுத்துக்க கூடாது, ஒரு இலக்காரமா பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க. அப்ப இந்த கதை என்னங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த கதையில முதல் பாடல், அதாதக தௌவ உத்கீதஸ்தத்த பகோ தால்பியோ கிளாவோவா மைத்ரேயா ஸ்வாத்தியாயம் உத்வவ் ராஜ. இந்த கதையினுடைய முதல் பாடல்ல என்ன வருதுன்னா, இனி நாய்கள் பாடுகின்ற உத்கீதம் பற்றி பார்க்கலாம். தல்பரின் மகனான பகன், மைத்ரேயன், கிலாவன் ஆகிய ஒரே பெயரில் 3 விதமாக அழைக்கப்படுகின்ற ஒருவன் இருந்தான். அவன் முறையாக வேதங்களை படிப்பதற்காக வேத பாடசாலையை நோக்கி புறப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து முதல் பாடல் ஒரு கதை மாதிரி வருது. அப்போ இங்க வந்து நாய் வந்து உத்கீதம் பாட போகுது. அது யாருக்காக பாடி காட்டுது அப்படின்னா, தல்பரின் மகனான பகன் அப்படிங்கிற ஒருவனுக்கு. அந்த பகன் வந்து இன்னும் ஒரு 3 பேர் 2 பேர்ல அழைக்கப்படுறான். அவனுக்கு மொத்தம் 3 பேரு. பகன் என்று சொன்னாலும், மைத்ரேயன் அப்படின்னு சொன்னாலும், கிலாவன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே அவன் தான். அவனுக்கு 3 பேர்களால் அழைக்கப்பட்டான். அவன் வந்து வேதங்களை படிப்பதற்காக புறப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் மந்திரம் சொல்லுது. 2வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, தஸ்மைஸ்வா ஸ்வேதா பிராதுர் பபூவ தமன்யே ஸ்வான உபசமேத்திய ஊசூரன்ன நோ பகவான் ஆகாயத் வசனா யாமவாய். பகனின் முன்னால் வெள்ளை நாய் ஒன்று தோன்றியது. மற்ற நாய்கள் அந்த வெள்ளை நாயை பார்த்த உடனே அதனை சூழ்ந்து கொண்டு, நீங்கள் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்தவர் போல தெரிகிறதே, நாங்கள் எல்லாம் ரொம்ப பசியோடு இருக்கிறோம், எங்களுடைய உணவிற்காக ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்ட்டு மற்ற நாய்கள் எல்லாம் அந்த வெள்ளையாக வந்த நாய்கிட்ட போய் கோரிக்கையிடுது. அப்போ இந்த விஷயத்தை நீங்க எப்படியாவது எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. யாரு? இந்த மற்ற நாய்கள் எல்லாம், அந்த ஊருக்குள்ள இருந்த மற்ற நாய்கள் எல்லாம், இந்த வெள்ளையா ஒரு நாய் வந்து திடீர்னு தோன்றுச்சு. அந்த நாயை பார்த்த உடனே மற்ற நாய்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, இது ஏதோ கொஞ்சம் பவர்ஃபுல் நாயா தெரியுது, நம்மள மாதிரி சாதாரண நாள் கிடையாது. ஆகவே இந்த நாய்கிட்ட போய் நம்ம கோரிக்கை வச்சோம்னா நமக்கு உணவு கிடைக்கும் அப்படின்ட்டு மற்ற நாய்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல எங்களுக்கு உணவு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நாங்க பசியோடு இருக்கிறோம் அப்படின்ட்டு கேக்குது. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல்ல, தான் ஹோவாச்சா இகைவ மா பிராதகா உபச மீயாத்த இதி தத்த பகோ தால்பியோ பிளாவோ வா மைத்ரேயா பிரதிபாலயாம் தகார. மற்ற நாய்கள் கூறியதை கேட்ட வெள்ளை நாய் அவைகளிடம், இதே இடத்தில் நாளைக்கு என்னிடத்தில் வாருங்கள், நான் அப்பொழுது உங்களுக்கு உணவு கிடைப்பதற்கான வழியை காட்டிக் கொடுக்கிறேன் என்று இந்த வெள்ளை நாய் மற்ற நாய்களிடத்திலே கூறியது. இவ்வாறு இந்த நாய்கள் பேசிக் கொண்டிருந்ததை அந்த வழியாக போய்கொண்டிருந்த பகன், தால்பையனுடைய மகனான மைத்ரேயன், அதாவது கிளாவன் என்று அழைக்கப்படுகின்ற பகன் வந்து அதை கவனித்தான். அதை கவனித்தவன், மறுநாள் இந்த நாய் வர சொல்லுது அந்த நாய்கள் எல்லாம், ஆகவே நாமும் அந்த நாய்களோட சேர்ந்து இந்த நாய் என்னதான் செய்யுதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுநாள் அந்த இடத்துக்கு வந்து காத்து கொண்டிருந்தான். அப்ப பசிக்கின்ற நாய்களுக்கு உடனே உணவளிப்பதற்கான முயற்சி செய்யாமல் மறுநாள் காலையில் வருமாறு அந்த நாய் கூறிவிட்டது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பொதுவாக உயிர்களுக்கு உணவை அளிப்பவரான சூரிய தேவன் தான் இங்க பிரதான தேவதை. ஏன்னா இங்க வந்து எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் இருந்தா தான் உணவு கிடைக்கும். சூரியன் இல்லைன்னா உயிரினங்கள் எதுவுமே வாழாது. அப்ப இங்க உயிரினங்கள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து ஒரு உணவு சங்கடியில இங்க இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உணவு சங்கடியில வந்து ஒரு தாவரம் வாழ்வதாக இருந்தாலும் சரி, மனிதர்களாகிய நாம் வாழ்வதாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதர்கள் வரைக்கும் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களும் சூரியனை சார்ந்தே வாழ்கின்றன. சூரியன் இல்லாவிட்டால் எந்த ஜீவராசிகளும் இங்கு வாழ முடியாது என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க இந்த உபநிஷத்தை எடுத்து சொல்லி, அப்ப இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கான உணவை
அழிக்கின்றவன் சூரிய தேவன். ஆகவே சூரிய தேவன் இங்கு போற்றப்படுகிறான் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப சூரியனுக்கு வாஜினகா என்ற ஒரு பெயரும் உண்டு. சான்ஸ்கிரிட்ல வாஜினகா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. வாஜம் அப்படின்னா உணவு என்று அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல வாஜம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உணவு, ஃபுட் என்று பெயர். அப்ப அந்த உணவை அளிக்கின்றவனுக்கு வாஜி என்று பெயர். அப்ப இங்க சூரியனை வாஜினகா என்று போற்றப்படுகிறான். அப்ப உணவை பெறுவதற்கு சூரியனை நாம் போற்ற வேண்டும். சூரியனை போற்றுவதற்கு உகந்த காலம் காலை வேளை. விடியற் காலையில சூரியன் உதயமாகுகின்ற நேரத்தில் தான் சூரியனை நாம போற்றி வணங்க வேண்டும். ஏனெனில் காலையில் தான் சூரியன் கிழக்கே உதிக்கின்றான். மற்ற நேரங்களில் சூரியன் பாத்தீங்கன்னா கிழக்கிருந்து அப்படியே மேல வந்துருவான். மேல வர வர அப்படியே உச்சி வெயில்ல போய் அப்புறம் அப்படியே மேற்க போய் மறைய ஆரம்பிச்சிடுவான். அப்ப காலையில தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சூரியனை நாம முன்னாடி பார்த்து வணங்க முடியும். மற்றபடி தலைக்கு மேல போயிட்டாங்கன்னா நம்ம அவனை நேருக்கு நேரா பார்க்க முடியாது. அப்ப நேருக்கு நேரா பார்ப்பதற்கான ஒரு சரியான நேரம் விடியற் காலையில சூரிய உதயம் தான் சூரியனை பார்த்து வணங்குவதற்கான ஒரு சரியான நேரம் என்பதனால இந்த வெள்ளை நாய் என்ன பண்ணிடுச்சு, நீங்க மறுநாள் காலையில வாங்க, நான் உங்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மற்ற நாய்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுச்சு. அப்ப திருப்பி அனுப்பிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது சூரியனை எதிர்பார்த்துதான் அது திருப்பி அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க இந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம சூரியனை குறித்து வழிபாடு செய்கின்ற மந்திர ஜபதவங்கள், பிரார்த்தனைகள் எதுவாக வேணா இருக்கட்டுமே, அதை குறிப்பாக சூரியனை குறித்த மந்திரங்களோ ஸ்தோத்திரங்களோ அந்த கிழக்கு நோக்கி கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். அப்படி கிழக்கு நோக்கி நம்ம நிற்கும் போது சூரியன் நமக்கு எதிரில் இருக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த விடியற்காலை நேரத்திலே, காலை நேரத்திலே சூரியன் நமக்கு நேர் எதிரில காட்சி தருவான். அப்போதான் நாம் சூரியனை வணங்க முடியும். அப்போ அந்த நேரத்திலே நாம் சூரியனை நோக்கி பிரார்த்தனைகள் செய்தோமானால் அந்த பிரார்த்தனையுடைய பலன் அபரிமிதமாக இருக்கும். ஆகவே உணவிற்காக பிரார்த்தனையும் அந்த நேரத்தில் வைப்பதுதான் சிறப்பு என்பதாக இந்த வெள்ளை நாய் கூறியதாக நாம் இங்கு பார்க்க முடிகிறது என்று இந்த பாடல் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த பாடல், 4வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஏக எதை வேதம் பகிஸ்ப வமானேன ஸ்தோஸ்யமானாஹா தஹும் பிரப்தாஹா சர்பாந்தி இத்யேவம் ஆசஸ்ரூபு தேக சமுபவிச்ய ஹிம் சக்ருஹு. இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பகிஸ்பவமான ஸ்தோத்திரத்தை பாடும் ஒருவன் எப்படி அதை செய்ய வேண்டுமோ, அதாவது பகிஸ்பகமான அப்படின்னா ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை நாம செய்யறதுன்னா அதுக்குண்டான ஒரு ஒழுங்கு, ஒரு முறை இருக்கு. அந்த முறையில இருந்துதான் நம்ம அந்த பாடல்ல அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணணும். அதுக்குண்டான சில நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறையில நின்று அதை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போதுதான் முழுமையான பலன் கிடைக்கும். அதை இங்க சொல்லுது. அப்ப அந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக அந்த நாய்களும் என்ன பண்ணுனா, மறுநாள் காலையில வர சொல்லி இந்த வெள்ளை நாய் சொல்லிட்டதுனால மறுநாள் காலையில அந்த மற்ற நாய்கள் எல்லாம் வந்து விட்டன. ஏன்னா இந்த நாய் சொல்லிடுச்சு இல்லையா, நீ மறுநாள் பாத்துக்கலாம், நீங்க வாங்கிட்டு. அப்ப மறுநாள் காலையில எல்லா நாய்களும் வந்து விட்டன. இப்ப பொதுவாக இந்த சாமகான பாடல் சூரியனை நோக்கி பாடும் பொழுது அந்த சாமவேதத்தை சேர்ந்த பகிஸ்பவமான ஸ்தோத்திரங்கள், அதாவது புனிதமான ஸ்தோத்திரங்கள், மதிக்கத்தக்க பாடல்கள் எல்லாம் எந்த நேரத்துல பாடப்படுகிறது அப்படின்னா, சோமரசத்தை பிழியும் போது இது பாடப்படுகிறது என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது அத்வரியு, பிரஸ்தோதா, உத்காதா, பிரதிகர்த்தா, பிரம்மா மற்றும் எஜமானர்கள் எல்லாம் அந்த யாகசாலையில உட்கார்ந்து இருப்பாங்க. பிரசஸ்தி ஆகியோர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவருடைய வேஷ்டியினுடைய பின் கச்சத்தை அடுத்தவருடைய இதை பிடித்து கொண்டு வட்டமாக சுற்றி சுற்றி இதனை பாடுவார்கள். இப்ப நம்ம வேள்வியில பார்த்திருக்கலாம், சாமகான வேதியர்கள் வேள்வி நடத்தும் போது இது ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது ஒருத்தருடைய வேஷ்டியினுடைய கச்சத்தை எடுத்து இன்னொருத்தருடைய வேஷ்டி கச்சத்தோட சேர்த்து பிடிச்சிக்குவாங்க. ரவுண்டா அப்படியே சுத்தி வருவாங்க அந்த யாகசாலையை. அப்ப அந்த வேத மந்திரங்களை ஓதிக்கிட்டு அவங்க ஒருத்தருடைய வேஷ்டியினுடைய கச்சத்தை இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தருடைய வேஷ்டியினுடைய கச்சத்தை இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5 பேருமே அத்வரியு, பிரஸ்தோதா, உத்காதா, பிரதிகர்த்தா, பிரம்மா, அந்த யாகத்தினுடைய எஜமான் எல்லாருமே அந்த ஒருத்தருடைய வேஷ்டியினுடைய கச்சத்தை இன்னொருத்தருடைய வேஷ்டியை பிடிச்சுக்கிட்டு இப்படியே ஒரு யாகசாலையை சுற்றி அந்த வேத மந்திரங்களை முழங்கிக் கொண்டு சுற்றி வருவார்கள். இவ்வாறுதான் அந்த சாமகான முறையிலே, சாம வேதம் முறையிலே பாடப்படும். ரிக்வேதத்துல இப்படி கிடையாது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ரிக்வேதம்ங்கிறது வேத மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க உட்கார்ந்துகிட்டு தான் யாகசாலையில பண்ணுவாங்க. ஆனா சாமகானத்தினுடைய அடிப்படையில பண்ணுகின்றவர்கள் இந்த மெத்தட்ல பண்ணுவாங்க. அப்ப இந்த மெத்தட் அந்த இதுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, வெள்ளை நாய் யாரு, வெள்ளை நாய் ஒரு தேவதையோ ஒரு ரிஷியா இருக்க வேண்டும்ங்கிறத ஆதிசங்கர் சொல்றாரு இல்லையா. அந்த அடிப்படையில இப்ப என்ன நடக்குதாமா,
அந்த நாய்களும் ஒரு நாயின் வால் வந்து அடுத்த நாய் மீது படுமாறு வைத்துக்கொண்டு வட்டமாக நடந்தபடி அவைகளும் பாடின என்பதாக இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த பாடல்ல அந்த நாய்கள் உணவுக்காக பிரார்த்தனை செய்தன, சூரிய தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தன. அப்படி பிரார்த்தனை செய்யும் போது ஒரு நாயினுடைய வால் இன்னொரு நாய் தொடர மாதிரி ஒன்றுக்கொன்று அந்த தொடர்போட அந்த இடத்தை ஒரு வட்டம் அடித்தன. அப்ப எல்லாமாக அமர்ந்து கொண்டு கிம் என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்தன என்று இங்க சுட்டி காட்டப்படுகிறது. இங்க வந்து மந்திரம் வந்து ஹிம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இங்க உபாசனா பண்ணணும். அப்பதான் வந்து உணவு கிடைக்கும். அப்போ அந்த மந்திரத்தை இங்க சொல்லி கொடுக்குது. அந்த யாரு வெள்ளை நாய் வந்து மற்ற நாய்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஹிம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் உணவு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு முக்கியமான மந்திரத்தை இங்க சொல்லுது. இந்த மந்திரம் வந்து யாருக்கெல்லாம் உணவு இல்லையோ அவங்க எல்லாம் சொல்லலாம். அவ்வளவு அருமையான மந்திரம். இது வந்து பீஜ மந்திரத்துல வருது. இப்ப நம்ம வந்து தற்கால தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட தந்திரா அப்படிங்கிற சாஸ்திரம் எல்லாம் இருக்கும். அதுல வந்து நிறைய பீஜ மந்திரங்கள் வரும். அந்த பீஜ மந்திரங்கள் எல்லாம் எப்படி நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம் ஹீம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஐம் அப்படிங்கிற மந்திரம் வந்து எதற்காக நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, கல்வி நமக்கு வந்து வித்யா கிடைக்கணும் அப்படின்னா, வித்யா வேணும்னா ஹைம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும். ஹீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உச்சரினோம்னா நமக்கு செல்வம் கிடைக்கும். இப்ப லட்சுமி உபாசனா பண்றவங்க எல்லாம் ஹீம் அப்படிங்கிற மந்திராவை எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து பீஜ மந்திரங்கள். அப்ப இந்த பீஜ மந்திரத்துக்கு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம். இந்த மந்திரம் எல்லாம் வந்து ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது. இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் சொல்றது கிடையாது. எல்லா வேத விற்பனர்களாகிய வேத ரிஷிகள் வந்து எந்த இடத்துல எதற்காக அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பீஜ மந்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு ஒருங்கிணைத்து கொடுக்கிற மந்திரங்கள். அந்தந்த மந்திரத்துக்கான மகத்தான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வேதம் பேசுகின்ற விஷயத்த இந்த உபனிஷத் பேசுது. சாந்தோக்கிய உபனிஷத் பேசுது. அப்ப இந்த இடத்துல வந்து உணவுக்கான ஒரு மந்திரம் வந்து ஹிம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை கொடுத்துருது. வெறும் ஹிம், HIM ஹிம் அப்படிங்கிற மந்திரா வந்து உணவு பிரார்த்தனைக்காக பாடப்படுகின்ற ஒரு பீஜ மந்திரம். அப்ப யாருக்கெல்லாம் உணவு இல்லையோ அவர்கள் இந்த ஹிம் என்ற மந்திரத்தின் ஆற்றலை பெற்று விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு உணவு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே உணவு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன, தனம் தானியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வீட்டுல வந்து செல்வம் இருந்துகிட்டே இருக்கணும், அப்புறம் எப்ப பார்த்தாலும் அரிசி பருப்பெல்லாம் வீட்டுல நிறைவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை எல்லாருமே விரும்புறோம். ஏன்னா இல்லறத்தார்கள் எல்லாருக்குமே அதான தேவை. பொருளாதாரமும் தேவை. வீட்டுல வந்து தனம் தானியம் எல்லாம் சௌகரியமா இருந்தா நம்ம நல்லா வாழலாம். இல்லைன்னா அரிசி வந்து 10ல அப்பப்போ போய் 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து சமைக்கிற குடும்பம் எல்லாம் இருக்கு. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி விவசாய குடும்பத்துல பாக்குறோம். விவசாய வேலைக்கு வர்றவங்க எல்லாம் அவங்க விவசாய பண்ணையில தான் கூலி வேலை செய்வாங்க. ஆனா அவங்க கொடுக்குற கூலியை வாங்கிட்டு போய் தான் மளிகை கடையில ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு போய் சமைப்பாங்க. சாயந்தரம் கஞ்சி வைப்பாங்க. அவ்வளவு வறுமை. அப்படித்தான் இன்றைக்கு எல்லாருமே மனிதர்கள் எல்லாம் நிறைய ஏழை மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பெரும்பாலான ஏழைகள் எல்லாம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏன் அந்த வறுமை நிலை அப்படின்னா, இது மாதிரி உயர்ந்த சாஸ்திரங்கள் அவங்க கிட்ட எல்லாம் போய் சேரல, கொடுக்கப்படல, கொண்டு போய் சேர்த்த முடியல. அதுக்கான யாரும் ஒத்துழைப்பு செய்யல. கல்வி முறைகள் மக்களிடத்துல முடக்கப்பட்டது. வேத கல்விகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டது. அப்ப என்ன ஆயிடும், மக்கள் வந்து நல்ல நிலையை நோக்கி போக முடியாம அரசியல்வாதிகள் கையில போய் நம்ம நாடு சிக்கிக்கிச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் மக்கள் எஜுகேஷன் சிஸ்டத்துல மாடர்ன் எஜுகேஷனை கொடுத்துட்டாங்க. அப்புறம் மக்களை அடிமையாக்கிட்டாங்க. அப்புறம் மக்கள் வந்து எல்லாம் பணத்துக்காக ஓட்டு போடுற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கிடைச்சா போதும், நீங்க சொல்ற இடத்துல நான் ஓட்டை குத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து தேசப்பற்று இல்லாம இருக்காங்க. அப்ப யாரு வேணா அமைச்சர்களாக, யாரு வேணா மந்திரி ஆறாங்க. கடைசியில பார்த்தா நாடு வந்து அவங்களே சாப்பிடுறாங்க. பெரும்பாலான பணம் எல்லாம் அமைச்சர்கள் கிட்ட தான் இருக்குது. இப்ப எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஊழல். இப்பெல்லாம் நம்ம நியூஸ் பார்த்தோம்னா கோடி கோடியா ஊழல் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் 300 கோடி 3000 கோடின்னு ஊழல் பண்றான். அதாவது கோடி வந்து 1 கோடி 2 கோடி இல்ல, 3000 கோடி எல்லாம் ஊழல் பண்ற அளவுக்கு அரசியல்வாதிக முன்னேறிட்டாங்க. ஆனா இங்க டெய்லி 300 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போறவங்க இருக்கான். வெறும் 300 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போறவனும் நம்ம பாரத தேசத்துல இருக்கிறான். வடநாட்டிலயும் இருக்கிறாங்க. நம்ம தென்னகத்துல தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க. அப்ப இங்க ஏழை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போறான். அப்புறம் நிறைய பட்டதாரி இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி அப்படிங்கிற இந்த சாப்பாடு கொண்டு போற ஃபுட் டெலிவரி பாய்ஸா போயிட்டாங்க. எல்லாம் ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு போறாங்க பசங்க எல்லாம். நாம எல்லாம் நிறைய பாக்குறோம். ஏன்னா நம்ம பிராக்டிகலா இன்னைக்கு எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஆப் எல்லாம் வந்துருச்சு இல்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் எல்லாம் இருக்கு. அதை புக் பண்ணோம்னா ஒரு பையன் கொண்டு வந்து கொடுக்குறான். நான் அன்னைக்கு கூட ஒரு பையன் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்ககிட்ட என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டேன். MBA முடிச்சிருக்கேன் அப்படின்னா. என்னடா MBA முடிச்சுட்டு எப்படிடா இந்த வேலைக்கு வர அப்படின்னு கேட்டேன்.
நான் எம்பிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போனேன்னா எனக்கு 15,000க்கு மேல சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுல நான் வந்து ரொம்ப ஹார்ட் எஃபெக்ட் போட்டேன்னா நான் மந்த்லி 30,000 சம்பாதிக்க முடியுது. நான் டெய்லி 1000 எப்படியோ சம்பாதிச்சிடுறேன். அப்ப நான் எப்படியோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டேன்னா பெர் டே வந்து எனக்கு ₹1000 கன்ஃபார்மா கிடைக்கிறதுனால நான் மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். ஓய்வு ஒழிச்சல் இல்லாம சம்பாதிச்சா தான் என்னுடைய குடும்பத்தை ஓட்ட முடியுது. ஏன்னா எனக்கு நீட் இருக்கு. மாசம் 30,000 தேவைப்படுதுங்கிறான். ஆனா அந்த எம்பிஏ படிச்ச பையன் வேலைக்கு போனான்னா வெறும் 15,000 தான் இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம். அவ்வளவுதான் ஒர்த்து. ஆனா அந்த எம்பிஏ படிக்கிறதுக்கு பேரண்ட் கிட்ட இருந்து நிறைய பணத்தை புடிங்கிடுறாங்க. அப்ப நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து செலவு பண்ணி குழந்தைகளை படிக்க வச்சுட்டு ஏதோ பெரிய உத்தியோகத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா வேலை வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா ஒரு 5% தான் கிடைக்குது. 100%ல ஒரு 5% மாணவர்கள் தான் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்க்கு நல்ல வேலைக்கு போறாங்க. மீதி 95% வந்து எல்லாம் ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. யாருக்குமே அவங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கிறது இல்ல. படிச்ச உத்தியோகத்துல இல்ல. சோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு அரசியல் சீர்கேடு தான். அதற்கு காரணம் வந்து மக்களுடைய அறியாமை தான். மக்களுடைய அறியாமைக்கு காரணம் என்னன்னா கல்வி அறிவு இல்லாததுதான். அது எப்படிப்பட்ட கல்வி அறிவு இல்லைன்னா இது மாதிரி ஞான கல்வி கொடுக்கல. அதாவது மக்களை ஏமாற்றுவதற்கான கல்விகளை கொடுத்து கொடுத்து மக்களை ஒரு மூடர்களாகவும் முட்டாள்களாகவும் மாத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் அடிமைகளா மாத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா நீ இதை படிச்சுன்னா இந்த கம்பெனில வேலை செய்யலாம், அதை படிச்சுன்னா அந்த கம்பெனில வேலை செய்யலாங்கிற ஒரு அடிமை வாழ்க்கைக்கே தயார்படுத்துற கல்விகள் தான் நம்ம இடத்துல இருக்கு. யாரையுமே சொந்த காலில் நிறுத்துவதற்கான கல்வி திட்டமே நம்முடைய பாரத தேசத்துல இல்ல. அது நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்யணும். ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது பையன் வந்து மெச்சூரிட்டி ஆயிட்டான்னா அவனை சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு அவனை தயார் பண்ற கல்வி முறைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கு. ஆனா நம்ம பாரத தேசத்துல அப்படி இல்ல. டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி குழந்தைகளை வச்சிருக்கிறோம். பேரண்ட்டும் வந்து எதிர்காலத்துல குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நம்ம நாட்டுல இருக்கு. இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் விழித்து கொண்டால் தான் முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் விழித்து கொண்டா மட்டும்தான் நம்ம நாடு சுபிட்சமாகுமே தவிர ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம மாத்துறது கஷ்டம். ஏன்னா என்னதான் நம்ம ஸ்பீச் கொடுத்தாலும் அதை கேட்டு இந்த உலகம் மாறாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தணும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாரத தேசம் வந்து நம்முடைய தாய் நாடு அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அப்ப தன்னுடைய தாயை நான் நல்ல விதமா பராமரிக்கணும் அப்படின்னா தன்னுடைய தாய் நாட்டுக்கு சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும். அதை நம்ம செய்யாம ஓட்டு போட்டோம் அப்படின்னா காசுக்காக ஒரு 500 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம்னா நம்மள நடுவீதியில நிக்க வச்சிருவாங்க. அவங்க எல்லாம் வந்து செல்வாக்கோடு வாழ்வாங்க. அதை நம்ம நடைமுறையில பார்க்கணும் இல்லையா? எத்தனை பேர் வந்து இன்னைக்கு கீழ்நிலையில போயிட்டாங்க. மனிதர்கள் இவ்வளவு தூரம் எம்பிஏ படிச்சுட்டு அவன் ஜொமாட்டோவில் இருக்கான், ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கான்னா நீங்க நினைச்சு பாருங்க நம்ம கல்வி தரம் எப்படி இருக்குன்ட்டு. அப்ப அந்த ஜொமாட்டோ ஸ்விக்கில வேலை செய்யறதுக்கு எம்பிஏ படிக்கணுமா? படிப்பறிவே இல்லைனாலும் நீங்க ஜொமாட்டோ ஸ்விக்கில வேலை செய்யலாம். அதுக்கு ஒன்றும் 10th படிச்சிருந்தா கூட போதும், 8th படிச்சிருந்தா கூட போதும். அதுக்கு போய் எம்பிஏ படிக்கணுங்கிறதே கிடையாது. அப்ப நமக்கு என்ன ஜஸ்ட் அந்த டோர் டெலிவரி கொடுக்க தெரியணும், அவ்வளவுதான். புக் பண்ணா அதை பார்த்துட்டு போய் டெலிவரி கொடுக்குற ஒரு வேலை. இந்த வேலைக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு அந்த வேலைக்கு வராங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமான நம்ம கல்வி திட்டம் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம விழிச்சுக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன? இறைவனுடைய கருணை வேணும். இறைவனை பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனையுடைய பலன் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கணும்னா அந்த பிரார்த்தனை மந்திரங்களை நம்ம முறையா தெரிஞ்சுக்கணும், தேவதைகளை தெரிஞ்சுக்கணும், அதை வந்து சொல்லி கொடுக்கணும், பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். அப்ப இங்க வந்து இந்த உபநிஷத்து அதை சொல்லி கொடுக்குது. உணவு பஞ்சம் வர்றவங்களுக்கு இந்த ஹிம் அப்படிங்கிற மந்திரம் வந்து ஒரு முக்கியமான மந்திரம், பீஜ மந்திரம் அப்படின்ட்டு இங்க சொல்லி கொடுக்குது. இதை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க சொல்றேன். அடுத்தது 5வது மந்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓம் மதா, ஓம் ஓம், ஓம் பிபா, ஓம் ஓம் தேவோ வருணகா, பிரஜாபதி ஸ்ரிதா, ஓம் அன்னமிகா, ஓம் ஹரதன்னபதே, ஓம் அன்னமிகா, ஓம் ஹரா, ஓம் ஹரோ, ஓம் விதி. இது வந்து ஏன் இந்த மாதிரி இந்த மந்திரம் சொல்லுதுன்னா, இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல் ஓம் நாம் உண்போம், ஓம் நாம் பருகுவோம், ஓம் ஒளிர்கின்ற தேவர்களான வருணனும் பிரஜாபதியும் சூரியனும் நமக்கு உணவை கொண்டு வரட்டும். உணவின் தலைவனான தேவனே இங்கே உணவை கொண்டு வா. ஆம், இங்கே உணவை கொண்டு வா. ஓம் அப்படின்னு இங்க இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த மந்திரம் வந்து ஓம் ஓம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிதான் அந்த பிரார்த்தனையை வைக்குது. அப்படிங்கும் போது இப்ப ஓமனுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து எல்லாமே ஒரு பூடகமா பரிபாஷையில தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பேசும். அப்ப எந்த ஒரு பிரார்த்தனை மந்திரத்துக்கும் முன்னாடி ஒரு ஓம் இருக்கணும். அப்ப அந்த ஓம் இருந்தா தான் அந்த மந்திரம் வந்து முழுமையான பலனை பெறும் இல்லையா?
அப்ப அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை போட்டு ஒரு பிரார்த்தனையை நம்ம செஞ்சோம்னா அதனுடைய பலன் வந்து பல மடங்கு அபரிமிதமாக இருக்கும். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஹிம்ங்கிற மந்திரம் எதுக்கு? உணவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய மந்திரம் ஹிம் அப்படிங்கிற மந்திரம். அப்ப இப்ப அந்த நாய்கள் வந்து ஹிம் அப்படிங்கிற மந்திராவை பிரார்த்தனை பண்ணுது அப்படின்னா முன்னாடி ஓம் போட்டு பண்ணாதான் அந்த மந்திரா வந்து முழுமையான பலனை கொடுக்கும். அப்ப ஓம் ஹிம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த உணவு வந்து அவங்களுக்கு கிடைக்கும், முழுமையான பலன் கிடைக்கும். அதை இங்க உணர்த்துது. இந்த மந்திரா என்ன சொல்லுதுன்னா, ஓம் நாம் உணவை உண்போம், ஓம் நாம் பருகுவோம், ஓம் ஒளிர்கின்ற தேவர்களான வருணனும் பிரஜாபதியும் சூரியனும் நமக்கு உணவை கொண்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் பொருள் சொல்லுது. அப்ப இதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு சாம கீதம், சாம கானத்தினுடைய சாம கீதம். அப்ப அந்த சாம கீதம் வந்து முறைப்படி பாடப்படுகிறது. இந்த இடங்களிலே எந்த அளவு அந்த வார்த்தையை நீட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு நீட்டி, எந்த இடத்துல குறைக்க வேண்டுமோ அந்த இடத்துல குறைத்து, அந்த மீட்டர் மாறாமல் அந்த அளவுகள்ல இந்த மந்திரங்கள் உச்சாரணம் செய்ய வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. அந்த குறிப்பிடுகின்ற விஷயத்தை வந்து இங்க பக்கத்துல எண்களை விட்டு கணக்கு காட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த மந்திரத்தை வந்து நீங்க புக்ல கவனிச்சீங்கன்னா ஓ அப்படிங்கிற பக்கத்துல ஒரு 3ஆம் நம்பர் போட்டிருக்கோம், மதா அப்படிங்கிற பக்கத்துல ஒரு 3ஆம் நம்பர் போட்டிருக்கோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹரா அப்படிங்கிற இடத்துல 2ஆம் நம்பர் போட்டிருக்கோம். அப்ப இந்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீட்டுறது, அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது இப்ப ஓம்னா அந்த ஓம வந்து 3 நெடில் நீட்டணும், ஓன்னு அப்படி நீட்டி அந்த இம்முன்னு குறைக்கணும். அந்த மாதிரி முறையா பண்ணாதான் உத்கீதம்னு பேரு. சும்மா ஓம் ஓம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன் வந்து முழுமையா இருக்காது. அப்போ வந்து இங்க பிரார்த்தனை அந்த ஓம்ங்கிற ஒரு உத்கீத முறையில பாடி அப்புறம் அந்த பீஜ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது பலன் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அப்படிங்கிறது இங்க மகான்கள் சொல்ல வர்றதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய விஷயம். அப்ப வருணன் வந்து மலைக்கு தலைவனாக இருக்கிறதுனால, பிரஜாபதி உயிர்களை காப்பவன் என்பதனால, சவிதா என்கிற சூரியன் வந்து அனைவருக்கும் உணவளித்து காக்கின்றவனால இங்க எல்லா பெயர்களும் ஒரே தேவதையை குறிப்பிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டு இவ்வாறு எல்லோரும் சூரியனை போற்றி உணவை பெற்றார்கள் என்பதாக இங்கு இந்த பகுதி நிறைவடைகின்றது. அப்ப இந்த 12ஆம் பகுதியும் நம்ம இப்ப நிறைவு செய்துட்டோம் முதல் அத்தியாயத்துல. இப்ப 12வது பகுதி சூரிய தேவதை உபாசனையாக வந்து அந்த சூரிய தேவதையினுடைய உபாசனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உணவு. அப்ப அந்த உணவை பெறுவதற்கான மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிம். அப்ப அந்த ஹிம்ங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும்னா முன்னாடி ஓம் போட்டு உச்சரிக்கணும். அப்போ ஓம் ஹிம் அப்படிங்கறத நம்ம அந்த ஓம வந்து நீட்டி சொல்லி அப்புறம் ஹிம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய பலனானது என்ன பண்ணோம்னா நமக்கு எப்பவுமே தானியங்கள் வீட்டுல வந்து பொருளாதார சிக்கல் இல்லாத அளவுக்கு வறுமை இல்லாம நம்மளை பார்த்து. அப்ப அது வந்து பீஜ மந்திரத்தினுடைய ஒரு முக்கிய மந்திரமாக இங்க இந்த இடத்துல ரிஷிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 12வது பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்தது நம்ம முதல் அத்தியாயத்தினுடைய 13வது பகுதியை பார்த்து நிறைவு செஞ்சிடலாம். இப்ப 13வது பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். இப்ப இதுவரை நாம வந்து சாம மந்திரங்களுடைய பகுதிகளை குறிப்பாக உத்கீதத்தை தியானம் செய்வது பற்றி அப்படியே வரிசையா பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்ப இந்த சாம மந்திரங்கள்ல வந்து இசை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்க வந்து சாம மந்திரம் வந்து அப்படியே இந்த ரிக்கு மந்திரம் மாதிரி உச்சரிக்க முடியாது. ஏனென்றால் இங்கு வந்து முறையாக கீதம் மாதிரி பாட வேண்டும் என்று பார்க்கப்படுது. அப்ப அந்த இசைக்காக சில இடங்களிலே அந்த உச்சரிப்பை ஏற்றி இறக்கி நம்ம பாடுவதற்காக தேவைப்படுகிறது என்று இங்க சொல்ல வருது. அப்ப இந்த மந்திரங்கள்ல உச்சரிக்கின்ற வார்த்தைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாவு அப்படின்னு உச்சரிப்பாங்க. அந்த உச்சரிப்பு வந்து அதை முறையா இழுத்து சொல்லணும். ஹாவு அப்படிங்கணும், ஹாயி ஹாயி அப்படின்னு வரும். இதெல்லாம் வந்து அந்த புரோகிதர்கள் வந்து அந்த எந்த இடத்துல அதை சரியா ஏற்றி இறக்கி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அந்த பிராக்டிஸ் வந்து முறையா அந்த சாமகான வேத விற்பனர்கள் அதை பயில்வார்கள். அதற்கான ஒரு பயிற்சி கூடம் இருக்கு. அந்த பயிற்சி கூடத்துல உட்காந்து அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி டெய்லி பிராக்டிஸ் பண்றவங்களால மட்டும்தான் இது பாட முடியும். ஒரே நாள்ல போய் நாமெல்லாம் பாட முடியாது. ஆகவே இங்க ஹாவு ஹாயி அதா போன்ற சொற்கள் வந்து இந்த சாமகானத்திலே சாம கீதத்திலே பயன்படுத்தப்படுகின்றன என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதற்கென்று ஏதாவது பொருள் இருக்கா, மீனிங் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒரு மீனிங்கும் கிடையாது. இப்போ இந்த ஹாவு அப்படின்னா அது ஏதாவது அதுக்கு வேர்டுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு கேட்டா மீனிங்கே இல்லை. ஏன் அந்த மீனிங் இல்லை அப்படின்னா இவைகள்லாம் வந்து ஸ்தோபம் அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல சொல்லுவாங்க. ஸ்தோபம் அப்படின்னா அந்த தேவதையை மகிழ்விப்பதற்கான ஒரு வார்த்தை, அவ்வளவுதானே தவிர அதுக்கு ஒரு மீனிங் எல்லாம் கொடுக்க முடியாது. அதாவது அந்த தேவதையை மகிழ்விப்பதற்காக அந்த வார்த்தையை நம்ம அந்த இடத்துல போட்டு அந்த தேவதையை ஆவாகனம் செஞ்சோம்னா
அந்த தேவதை வந்து அந்த அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ரிஷிகள் குறித்து வைத்திருந்து அதை இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த ஸ்தோபம்ங்கிற இடம் வந்து நம்ம ஹாவு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கக்கூடாது. அதுக்கு அர்த்தமே கிடையாது. அது வந்து அந்த தேவதையை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அது மாதிரி இங்க 13 ஸ்தோபங்கள் வருது. இந்த சாமகீதத்துல வந்து 13 வகையான ஸ்தோபங்கள் பயன்பாட்டில் இருக்கு. அது எந்தெந்த தேவதைகள் இடத்துல பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னா பூமி, வாயு, சந்திரன், சூரியன் என்ற இது மாதிரி தேவதைகள் பஞ்சபூதங்களையும் சார்ந்து இருக்குது, வாயுக்களை சார்ந்து இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு தேவதையாக பார்க்கப்படுது. அந்த தேவதைகள் மூலமா இந்த மந்திரங்கள் எல்லாம் கையாளப்படுவதாக இந்த பகுதி 13ஆம் பகுதி வருகிறது. அதுல முதல் மந்திரம் என்ன அப்படின்னா, அயம்வாவ லோகோ ஹா உகாரோ வாயுஹோ ஹா இகார சந்திரமா அதகாரஹ ஆத்மா இகஹாரோ அக்னி ரீகாரஹ. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஹாவுவை இந்த உலகமாகவும், ஹா ஈயை வாயுவாகவும், சந்திரனை அதவாகவும், ஆன்மாவை இயவாகவும், அக்னியை ரீயாகவும் தியானம் செய்ய வேண்டும் என்று இந்த முதல் மந்திரம் உச்சரிக்குது, சொல்ல வருது. அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவதைகள் எடுக்கப்படுது. என்னென்ன தேவதைகள் எடுக்கிறாங்க? உலகம் என்ற தேவதை, வாயு என்ற 2வது தேவதை, சந்திரன் என்று 3வது தேவதை, ஆன்மா 4வது தேவதை, அக்னி 5வது தேவதை. 5 தேவதைகளையும் எடுத்துக்கிறாங்க. இந்த 5 தேவதைகளை மகிழ்விப்பதற்கான இந்த மந்திரத்தினுடைய வார்த்தையில ஸ்தோபம் பயன்படுத்தப்படுது. அந்த ஸ்தோபம் எப்படின்னா, ஹாவு அப்படிங்கிற வார்த்தை வந்து உலகத்துக்காகவும், ஹாயி அப்படிங்கிற வார்த்தை வந்து வாயுவுக்காகவும், அத அப்படிங்கிற வார்த்தை வந்து சந்திரனுக்காகவும், ஈக அப்படிங்கிற வார்த்தை ஆன்மாவுக்காகவும், ரீ அப்படிங்கிற வார்த்தை வந்து அக்னிக்காகவும் தியானிக்கப்படுகின்ற மந்திரங்களாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த முதல் மந்திரம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இங்க நமக்கு பயன்பாட்டுல இல்ல, ஆனா வேத விற்பனர்களுக்கு இது பயன்பாட்டில் இருக்கு. அப்ப வேத ரிஷிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வேத பாடசாலையிலேயே படிக்க போக முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேத பாடங்களே படிப்பாங்க. ஆனா இங்க வந்து ஏன் சாந்தோக்கிய உபநிஷத்து நமக்கு சொல்லுது அப்படின்னா, இப்ப நாம எல்லாம் உண்மையிலே வேத கல்வி படிக்கிற மாணவர்களாகத்தான் இங்க அந்த காலத்துல இருந்தது கல்வி முறை. அதனால இதெல்லாம் கொடுத்திருந்தது. இப்ப நம்ம வேத கல்வி விட்டு வெளியே வந்துட்டோம். அதனால நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு புதுசா இருக்கு. அதனால நமக்கு இது புரியாம போலாம். ஆனா உண்மையில பண்டைய காலத்துல வந்து ரிஷிகள் வந்து வேதம் தான் இங்க பிரதான கல்வி. இங்க கல்வி என்றாலே வேதம் தான். அதுக்கப்புறம் தான் இங்க மெக்கால் எஜுகேஷன் எல்லாம். ஆனா ஆரம்ப காலத்துல கல்வி என்றால் வேதம், அவ்வளவுதான் விஷயம். அந்த அடிப்படையில இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்ப 2வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதித்ய உகாரோ நிகவ ஏகாரோ விச்வே தேவா ஔஹோயிகாரஹ பிரஜாபதிஹி இங்காரஹ பிராணஹ ஸ்வரோ அன்னம் யா வாக் விராட். இந்த இடம் என்ன வருதுன்னா, ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து சூரியன், ஏ அப்படிங்கிறது வந்து வரவேற்பு துதி, ஔஹோயி அப்படிங்கிறது விஸ்வே தேவர்கள், கிம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரஜாபதி, ஸ்வரம் வந்து பிராணன், யா என்பது உணவு, வாக் என்பது விராட் தேவதை. அப்படின்ட்டு இங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தேவதையை கொண்டு வந்து நிறுத்துது இந்த மந்திரம். இந்த பகுதி 13ல 2வது பாடல்ல இது மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கு உண்டான ஒவ்வொரு எழுத்தை கொண்டு வந்து இங்க சுட்டி காட்டுது. அது வந்து நம்ம இங்க அவசியம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது 3வது பாடல். அனிருப்தகா திரயோதசகா ஸ்தோபகா பஞ்சாரோ ஹூங்காரகா. அப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க 13வது ஸ்தோபம் வந்து ஹும்ங்கிற வார்த்தை தான் வருது. அப்ப இதனை விளக்க முடியாததாக பல வகைகளிலே இது மாற்றம் பெறுவதாக இங்க தியானிக்கப்பட வேண்டும் என்பதாக இங்க பார்க்கப்படுது இந்த இடத்துல. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தோம் இல்லையா, சாப்பாட்டுக்கு அன்னம், அதாவது உணவில்லாதவர்களுக்கு ஹிம்ங்கிற வார்த்தை எடுக்கிறோம். இங்க வந்து இங்க அனிருப்தகா திரயோதசகா ஸ்தோபகா சஞ்சாரோ ஹூங்காரகா அப்படின்னு ஒரு வேர்டு வந்து ஒரே ஒரு லைன்ல இந்த மந்திரம் விளக்கம் கொடுக்குது. இங்க ஸ்தோபம் அப்படின்னா ஹூம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குங்க. இந்த மந்திரத்தை விளக்க முடியாததாக இது பல வகைகளிலே மாற்றம் பெற்று இங்கு வேத ரிஷிகளால் கையாளப்படுகிறது, தியானிக்கப்படுகிறது என்பதாக இந்த இடத்துல சுட்டி காட்டப்படுது. இதை பற்றி விரிவான விளக்கம் இங்கு கொடுக்கப்படல. அடுத்தது 4வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதியே நிறைவாகுது. மொத்தமே இந்த 13வது பகுதியில 4 மந்திரங்கள் தான். அதனாலதான் நான் இன்றைக்கு வந்து இந்த 13 பகுதியில மொத்தமா இந்த 3 பகுதியும் நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப 4வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, துக்தே அஸ்மை வாக் தோஹம் யோ வாச்சோ தோஹோ அன்னவான் அன்னாதோ பவதி ய
ஏதா மேவகும் சாம்நாசிதம் வேதோ உபனிஷதம் வேதேதி. இந்த பாடல், இந்த 4வது பாடல் என்ன இங்க சொல்ல வருது பொருள் அப்படின்னு பார்த்தா, யார் இந்த ஸ்தோப தியானங்களின் அடிப்படை உண்மையை அறிந்து தியானிக்கிறானோ அவனுக்கு வாக்கு தனது பலனை முழுவதுமாக அளிக்கின்றது. அவன் உணவு படைத்தவனாக, உணவு நிறைவாக உண்பவனாக, உணவில் குறையில்லாதவனாக ஆகின்றான். இது போன்ற ஸ்தோப தியானங்களின் பலன் இவ்வாறு இந்த பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த தியானங்கள் வாக்கு சக்தியையும் வளமான வாழ்வையும் தரும் என்பதாக இங்கு பொருள் பார்க்கப்படுகிறது. இதனுடைய விளக்கங்கள் இப்ப நாம் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய இந்த பகுதிகளில் விரிவாக நாம் பார்த்து விட்டோம். அந்த வகையில இப்போ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்துல இந்த 13வது பகுதியும் நிறைவு பெறுகிறது. அப்ப நாம இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தை நம்ம தொட்டு எடுத்து படிக்க ஆரம்பிச்சதுல இப்பதான் நம்ம முதல் அத்தியாயமே நிறைவு செய்திருக்கோம். இந்த முதல் அத்தியாயத்துல இது வரைக்கும் நம்ம 13 பகுதிகளை பார்த்துட்டோம். இப்ப இந்த 13 பகுதிகளும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய தியான முறைகளை கத்துக்கிட்டோம், நிறைய உபாசனா மந்திரங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த மந்திரத்தினுடைய ஒவ்வொரு பலனும் ஒவ்வொரு விதமான சிறப்பு. அப்ப இந்த எல்லா மந்திரத்திலும் மிக சிறப்பான மகா மந்த்ரா ஒண்ணு இந்த உபனிஷத் சொன்னது. அந்த மகா மந்த்ரா தான் ஓம். இப்ப அந்த ஓம்காரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்ட்டு இப்ப நம்ம அம்மா ஒருத்தர் உச்சரிச்சு காட்டினாங்க. இந்த வகுப்பு ஆரம்பத்திலேயே ஓம்காரத்தை உச்சரிச்சாங்க. அதுக்கு பேர் தான் உத்கீதான்னு பேரு. அப்போ அந்த உத்கீத முறையில ஓம்காரத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த எல்லா மந்திரங்களுடைய பலன்களும் அதுக்குள்ளேயே இருக்குது. எந்த பீஜ மந்திரங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அத்தனை பீஜ மந்திரங்களும் அந்த ஓம்காரத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கு. இதுதான் இங்க ரகசியம், இங்கதான் சூட்சமம். ஏன்னா நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பீஜ மந்திரத்தை தேடி தேடி படிச்சு அதை உபாசனை பண்ணி அதுல நீங்க மாஸ்டர் ஆகணும், அதனுடைய பலனை நீங்க பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கால விரயமாகும். கால விரயம்னா நீங்க ஒவ்வொரு மந்திரத்தை உபாசனை பண்ணி உச்சாடனம் பண்ணி அதை உரு ஏத்தி அதனுடைய பலனை நீங்க பெறணும்னா அது பல மடங்கு நீங்க அதுக்கு தவம் பண்ணணும். அந்த தவ வாழ்க்கையானது ஒரு மாசத்துல முடியுமா, பல மாசங்கள் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க ஒரே மந்திரம் மகா மந்திராவை ஓம்காரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க ஓம் உச்சாரணம் உத்கீத முறையில ஓம ஆழமா நீங்க உச்சரிச்சீங்கன்னா அது மிக அருமையான பலனை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் என்று இந்த உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயம் மிக விரிவாக நமக்கு விளக்குகிறது. ஆகவே மீண்டும் நாம் அந்த ஓம்காரத்தை சொல்லி இந்த வகுப்பினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 13 பகுதிகளை நிறைவு செய்ததாக கருதுவோம். அடுத்த வகுப்புல 2வது அத்தியாயம் தொடங்கலாம். இப்ப இன்றைக்கு நாம் ஓம்காரத்தோட நிறைவு செய்வோம். அம்மா மீண்டும் ஒரு முறை அந்த ஓம்காரத்தை 3 முறை உச்சாரணம் செய்து வகுப்பை நிறைவு செய்திடலாமா? சரி, கல்யாணி அம்மா பாடுங்க. அருமைமா. இப்போ இந்த ஓம்கார மந்திரத்தை இப்போ இந்த அம்மா எப்படி உச்சாரணம் பண்ணாங்களோ அது மாதிரி நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் நேரம் கிடைக்கும் போது உச்சாரணம் பண்ணுங்க. இதை செய்யறவங்களுக்கு உத்கீத தியான முறைகளை இதை செய்யறவங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். நிறைவான செல்வம் எல்லாமே கிடைச்சிடும். செல்வ வளங்களும் கிடைக்கும், கல்வி வளங்களும் கிடைக்கும், நம்முடைய தேவைகள் எல்லாமே நிறைவாகும். நமக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சா கூட அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா எந்த பிரார்த்தனையும் இல்லாம நீங்க ஓம்கார ஜபம் மட்டும் இந்த மாதிரி உச்சரிச்சீங்கன்னா உங்களுடைய தேவைகள் முழுவதும் அது பார்த்துக்கும். உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி உங்களை வழி நடத்தணுங்கிறது அதுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஓம்காரம் தான் ஈஸ்வரனா இருக்கிறதுனால
அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள நீங்க வரும்போது உங்களுடைய தேவைகள் முழுமை அடையும். அப்ப இத புரிஞ்சுகிட்டு இந்த மந்திர ஜபத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சாரணம் பண்ணுங்க. இல்ல வாய் விட்டு பண்ண தெரியலங்கிறவங்க நம்ம ஏற்கனவே ஓம்கார சாண்டிங் வந்து MP3 குடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ஓய்வு நேரங்கள்ல போட்டு கேளுங்க. காதுல கேட்க கேட்கவே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உங்களுடைய கர்மா குறையும். மெயினா கர்மா குறைஞ்சிடுச்சுனாலே உங்களுக்கு எல்லா வளங்களும் வந்துடும். அதத்தான் இங்க வந்து சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. நம்ம இன்னும் இந்த பகுதியில நிறைய பார்க்க போறோம். இந்த உபனிஷத் வந்து மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் சொல்லப் போகுது. அது அடுத்தடுத்த பகுதிகள்ல, அத்தியாயங்கள்ல நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.